இந்த பறவையோட கொண்டைதாங்க. இந்த பறவை கொக்கு இனத்தை சேர்ந்தது. இதோட தனித்துவமான தோற்றம், முகத்தோட அம்சங்கள், குறிப்பா இதோட தலையில இருக்கிற தங்க நிற இறகுகளாலான கிரீடம், இவை எல்லாமே இந்த பறவையை தனித்துவப்படுத்துது. மாஹேம் பறவையுடைய பிரமிக்க வைக்கிற வண்ணங்கள் மற்றும் மாறுபட்ட இறகுகளோட கலவை இந்த பறவையை எளிதாக அடையாளம் காண ஏதுவாக இருக்கு. இதை குறிப்பாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கிரே கிரவுண்டு கிரேன், இன்னொன்று பிளாக் கிரவுண்டு கிரேன். அதாவது இவற்றோட உடம்புல இருக்கிற இறகுகளோட அடிப்படையில் தான் இந்த வகைகளை பிரிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இறகுகள் மற்றும் முகத்தில் இருக்கிற வண்ணங்களில் இருக்கிற சிறிய மாற்றங்களை வச்சு 4 வகையாக கூட பிரிக்கிறாங்க. ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கிரே கிரவுண்டு கிரேன் இது பொதுவாக ஈரநிலம் மற்றும் புல்வெளி பகுதிகளில் காணப்படும். இவை கென்யா, டான்சானியா, உகாண்டா, சூடான், எத்தியோப்பியா, ருவாண்டா, புருண்டி, ஜாம்பியா, மாலவி மற்றும் மொசாம்பிக் நாடுகளில் காணப்படுது. இது IUCN அதாவது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தோட பட்டியலின்படி அழிந்து வரும் இனமாக, அதாவது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சவுத் ஆப்பிரிக்கன் கிரே கிரவுண்டு கிரேன் பொதுவாக தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் காணப்படுது. பொதுவாக அண்டைய நாடுகளான லெசத்தோ, ஸ்வாசிலேண்ட் போன்ற நாடுகள்லையும் அதிகமாக பார்க்கலாம். இதுவும் IUCN பட்டியலில் அழிந்து வரும் இனமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. வெஸ்ட் ஆப்பிரிக்கன் பிளாக் கிரவுண்டு கிரேன் மேற்கு ஆப்பிரிக்காவோட வெப்பமண்டல பகுதிகளில் காணப்படுது. இது பலவிதமான சதுப்பு நிலம் மற்றும் புல்வெளி சூழல்களில் பெரும்பாலும் நீர் மற்றும் தாவரங்கள் நிறைந்த பகுதிகளிலேயே காணப்படுது. நைஜீரியா, கேமரூன், கானா, காங்கோ, சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், சட், ஈக்வட்டோரியல் கினியா, பர்கினா ஃபாசோ, பெனின், டோகோ மற்றும் செனிகல் போன்ற நாடுகளில் காணப்படுது. IUCN பட்டியலில் இது பாதிக்கப்படக்கூடிய, அதாவது வல்னரபிள் ஸ்பீசிஸாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. சூடான் பிளாக் கிரவுண்டு கிரேன் சூடான் மற்றும் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள அண்டைய நாடுகளான சட் மற்றும் எத்தியோப்பியாவில் சில பகுதிகளில் காணப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.